சோதரம் ராஜா. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தீரலா நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவரா இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தீரலாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவர் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை குருத்தா ஓலை பிடித்து பிதாவின் முன்பு ஆட்டுக்குட்டிக்கு மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவர் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், ஆட்டுக்குட்டிதான் இவர் கண்ணீரை அகற்றி அழைத்து செல்வார், அழைத்து செல்வார் இன்ப ஊற்றுக்கு அள்ளி பருக இயேசுதாமே அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவர் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், ஆதி பிதாவே ஆட்டுக்குட்டியே தூய ஆவியே துதி சோஸ்திரம் கன மகிமை பலன் வல்லமை என்றென்றைக்கும் உம்முடையதே, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவர் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஆமென். ஆண்டவரே, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள்னு எங்களை பார்த்து சொல்லணுமேப்பா. பிதாவின் சமூகத்திலே ரட்சிப்பின் மகிமை உமக்கேன்னு சொல்லி இந்த ஆர்ப்பரிக்கிற கூட்டத்தில் வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை குருத்தாம் ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பார் பிதாவின் முன்பு, ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்றுன்னு. அப்பா, அந்த திரளாய் நிற்கிற வரிசையில் இங்கே வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் குடும்பம் குடும்பமாய் கோத்திரம் கோத்திரமாய் உடைய சமூகத்தில் வந்து காணப்படணுமே. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தலாம், ஆனால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு லாபம் என்ன? அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் அப்போஸ்தலனாகிய யோவானை நோக்கி கேட்கிறான், இவர்கள் யார் தெரியுமா? என் ஆண்டவனே, அது உமக்கே தெரியும். அப்பொழுது மூப்பன் சொல்கிறார், இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்திலே தோய்த்து எடுத்தவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் அங்கிகளை உம்முடைய ஆண்டவரே ஆட்டுக்குட்டியாருடைய ரத்தத்திலே ஒரு விசையாய் நாங்கள் தோய்த்து வெளுக்கிறோம் ஐயா. மேலும் மூப்பன் சொல்கிறார், இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு மாசில்லாத வாழ்க்கை, ஆண்டவரே குற்றமில்லாத வாழ்க்கை வாழ ஆவியானவரே ஆண்டவரே நீர் எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே ஒரு விசையால் நீர் எங்களை மீட்டெடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களை நின்று மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. அன்றைய எங்களுடைய
சகல அக்கிரமங்களை நின்று ஒரு விசையாய் மீட்டுக் கொள்வீராக. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் இவரை பின்பற்றி செல்கிறவர்கள், எங்கே போனாலும் ஆட்டுக்குட்டியானவர் போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். இவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்ப்பார். ஹல்லேலூயா. இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களோட கூட இருந்து கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. முந்தினவைகள் யாவும் ஒளிந்து போயின. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த உன்னதமான தேவனுடைய மகிமையிலே, அந்த பரிசுத்த பர்வதத்திலே உம்மோட கூட நாங்களும் வந்து நிக்கணும்பா. இந்த பெரிய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷனிலே தேவ ஆவியினாலே பலத்தின் மேல் பலம் அடையணும் ஆண்டவரே. தேவ கிருபை எங்களை பலப்படுத்தணும் ஆண்டவரே. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் பரிசுத்த ஆவியானவராலே புதுப்பிக்கப்படுவதாக. ஒருவேளை எங்கள் பாவங்கள் சிவேரென்று அன்றே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் காணப்படலாம் ஆண்டவரே. சமூகத்தில் எங்கள் அக்கிரமங்களை அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. நான் எப்படிப்பட்ட பாவியாய் இருந்தாலும் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன கர்த்தர், உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும் என்று ஆவியானவர் சொல்கிறார். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும் என்று சொல்கிறார். எப்படிப்பட்ட மனிதனையும் தூய ஆவியானவர் தேவகுமாரனுடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். மரண பரியந்த நடத்துவீங்கப்பா. இதுவரை நடத்தினவர் நடுவழியில் விட்டு செல்ல மாட்டீர் ஆண்டவர. எங்களுடைய காலங்கள் உன்னதமானவருடைய வலது கரத்தில் இருக்கிறது. வழியறியாமல் வந்து நிற்கிறோம் ஐயா. வாட் இஸ் நெக்ஸ்ட் என்பது எங்களுக்கு தெரியல ஆண்டவர. குருடிகளாய் வந்து நிற்கிறோம். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? குருடர்களாகிய உமது அடியார்களை அறியாத வழிகளை நடத்தி வந்தவர், தெரியாத பாதைகளில் அழைத்துக் கொண்டு வந்தவர், எங்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமும் கோணலை சமயமாக்க போகிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காரியங்களை நீர் எங்களுக்கு செய்து எங்களை என்றைக்கு கைவிட மாட்டீங்கப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஊழியக்கார குடும்பம் முதல் இங்க வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் குடும்பமும், எங்களுடைய குருவானவர் குடும்பம், உதவி குருவானவர் குடும்பம், அடியாளின் குடும்பம், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் உடைய சமூகத்திலே நாங்கள் நிறுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த காலை வேளையிலே எங்களை நன்மை உண்டாக ஒரு விசையாய் கர்த்தர் நினைத்தருளும். உடைய சமூகத்தில் எங்களை வெறுமையாக்குகிறோம். எங்கள் ஆத்துமாவை வெறுமையாக விடாதே. விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணுகிற கர்த்தர், தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புகிற கர்த்தர், வானத்தையும் பூமியும் நிரப்புகிற கர்த்தர், நிரப்புகிறவரே உடைய பிரசன்னத்தினால் ஒரு விசையாய் கர்த்தர் எங்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது தாவீது ராஜா சொன்னாரே. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஐயா. நிரம்பி வழிகிற பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. நிரம்பி வழிகிற பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த இடம் முழுவதிலும் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை தெளிக்கிறோம். பரிசுத்த தேவ தூதர்களோடு பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னமாய் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. நம்முடைய சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். அடியாளை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவாராக. சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 1
8ஆம் வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, சீக்கிரத்தில் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். 2வது ஹெட்டிங், கர்த்தர் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அடுத்து, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உங்களுடைய உபத்திரவம். நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், சீக்கிரத்தில் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உன் லேசான உபத்திரவம். சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. நீ சீக்கிரத்தில் அவருடைய கிரியைகளை மறக்காதே. சீக்கிரத்தில் சீக்கிரத்தில். இது கடைசி காலம். நம்மளும் கர்த்தருக்காக செயல்பட வேண்டியது சீக்கிரம். சோம்பேறியாய் வாழாதே. முதலாவது பார்ட் நம்ம பார்க்க போறோம், உன் சுக வாழ்வு. எல்லாருக்கும் இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? என் வாழ்வு துளிர்க்காதா, என் பிள்ளைகளுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்காதா, ஆவலா எதிர்பார்த்த வாழ்க்கை. ஆனா இந்த வாழ்க்கையை தர ஆவியானவர் விரும்புகிறார் ஒவ்வொருவருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இன்னும் ஒரு தடவை இந்த வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். எப்போ அந்த ஆண்டவர் அந்த வாழ்க்கையை நமக்கு ப்ராமிஸ் பண்றார் அப்படின்னா, ஆண்டவர் எது உண்மையான உபவாசம் எது உண்மையான உபவாசம் கிடையாதுங்கிறத ஆவியானவர் டிஃபரன்ஷியேட் பண்ணி முதல் சில வசனங்களில் காட்டுகிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் அவங்களுக்கு யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. அவங்க என்ன எப்படிப்பட்ட ஜாதியார் தெரியுமா? தங்களுடைய தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாதவர்கள், நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல என்னிடத்துல வந்து நாடோடு என்ன தேடுறாங்க, என் வழிகளை அறிய விரும்புறாங்க. ஆண்டவர் நல்லதுதான் சொல்றாரு, நாடோடு என்னை தேடுறாங்க, என் வழிகளை அறிய விரும்புகிற ஜனம், நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரிக்கிறாங்க. எது ஆண்டவரே நீதி, எப்படி ஆண்டவரை நடக்கணும், எது நியாயம், தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். கேட்கிறாங்க, என்ன பார்த்து கொஸ்டின் பண்றாங்க. நாங்கள் உபவாசம் தான் பண்றோம், நீர் ஏன் நோக்காமல் இருக்கிறீர்? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு 7வது வசனம் 5வது வசனம், மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு, தன் ஆத்துமாவை மனுஷன் ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும். ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ, இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவார். மனுஷன் என் ஆத்மாவை ஒடுக்கி, நான் 40 days ஃபாஸ்டிங், 50 நாள் ஃபாஸ்டிங், என்ன முழுமையா ஒடுக்கி, அந்த தேவன் அதை விரும்பல. அதுக்காக நீ ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாதுன்னு ஆவியானவர் சொல்லல, ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நம்ம என்ன செய்யணும். அதுக்காக நான் ஒடுக்கி எலும்பும் தோலுமா இருக்கிறத தேவன் விரும்பல. நீ நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒடுக்கிக்கிட்டு நாணலிலும் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்து, ஆனா எல்லா அக்கிரமத்தையும் செய்து கொண்டு நான் 40 நாள் ஃபாஸ்டிங், 60 நாள் ஃபாஸ்டிங், 100 நாள் ஃபாஸ்டிங், அதை தேவன் விரும்பல. இதையா எனக்கு பிரியமான உபவாசம் என்று சொல்கிறாய்? எது உண்மையான உபவாசம்? 6வது வசனம், நீ அக்கிரமத்தில் எத்தனை பேர் கட்டப்பட்ட நிலையில இருக்கிறாங்க, நீ அவிழ்க்கத்தக்கதான அபிஷேகத்தினால நீ நிரப்பப்படணும். அதுதான் ஆண்டோட விருப்பம். எத்தனை பேர் பாவத்திலையும் சாபத்திலையும் நோய்களையும் கட்டுகளோட, சத்துருவின் கட்டுகளோட கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. அவங்க கட்டுகளை எல்லாம் நீ அவிழ்க்கணும், நீ அவிழ்க்கணும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தால நீ நானும் நிரப்பப்படணும் ஆவியானவர் விரும்புகிறார். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது ஆண்டவர் தான். என் மூலமாய், உங்கள் மூலமாய் ஆவியானவர் செய்ய விரும்புகிறார். ஆவியானவர் வந்ததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஏசாயா 61ஆம் அதிகாரம்
முதல் 3 வசனங்கள் வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு இருதயம் நொறுங்கி போயிருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க ஒரு அன்பான வார்த்தை ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்ன சொல்லுவாங்க? அவங்க காயம் கட்டப்படும். காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு நீ விடுதலை கூறணும், கட்டுண்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுடைய நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்கள் கட்டுகளை என்ன செய்வார்? அவிழ்ப்பார். கட்டுகளை அவிழ்க்கிறது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். எத்தனை பேர் துயரத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, பசியோட தாகத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சாம்பலுக்கு ஆண்டவர் தேவகுமாரன் வந்ததுக்கு ஒரு நோக்கம் என்ன? துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும்படியாக வந்தார். துயரப்பட்ட நம்மை சீர்படுத்தும்படி வந்தார். துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் செய்யும்படி வந்தவர் மாத்திரமல்ல, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரமான வாழ்க்கையை கொடுக்கும்படியாக தேவன் இறங்கி வந்தார். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தினால் உன்னையும் என்னையும் அபிஷேகம் பண்ணும்படியாக தேவகுமாரன் இறங்கி வந்தார். ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கும்படியாக தேவகுமாரன் இறங்கி வந்தார். இதையெல்லாம் கர்த்தர் நம்ம எல்லாம் செய்யும் பொழுதுதான் நம்ம எப்படி மாறுவோமா? கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்று எண்ணப்படுவார்கள். இப்ப அந்த அதிகாரத்துக்கு வருவோம். அடுத்து பாருங்களேன், சகல நுகத்தடிகளையும் ஏசாயா 58:6 அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்ட நிலைமைகளை இருக்கிறவங்களை விடுதலையாக்கி விடணும். நீ சகல நுகத்தடிகளை உடைத்து போடணும். நீ ஆவியானவர் விரும்புகிறார். எத்தனை பேர் எத்தனை விதமான அடிமைத்தனத்தோட இருக்காங்க. நீ அந்த அடிமைத்தனத்தை எல்லாம் நீ உடைத்து போடு. உன் நான் ஒரு அபிஷேகத்தை வைக்கிறேன். இப்ப நம்ம ஆண்டவரை கேட்கணும், என்ன அந்த வல்ல அபிஷேகத்தினால என்னை நிரப்பும் ஆண்டவரை. கட்டுண்டவர்களை கட்ட அவிழ்க்கிற அபிஷேகம், நுகத்தடியில் இருக்கிறவங்களை உடைத்து போடுகிற அபிஷேகம். நம் மூலமா தேவனுடைய வார்த்தை கடந்து செல்லும். அந்த நுகத்தடிகள் என்ன செய்யும்? அந்த வார்த்தை உடைக்கும். நான் உடைக்க முடியாது. என் கூட இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வார்? அந்த நுகத்தடிகளை என்ன செய்வார்? உங்க மேல நுகத்தடி உடைக்கப்படும். அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்ப வைக்கிறார். சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறது. 7வது வசனம், நம்மகிட்ட யாராவது வந்து சாப்பாடு கேட்டா ஏதாவது ஒன்று சாப்பாடு கொடு, இல்லைன்னா காசு கொடு, ஏதாவது ஒன்று செய். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது. துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறது. வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும். உன் மாம்சமானவனுக்கு ட்ரெஸ் இல்லையே, தங்கச்சி அக்கா ட்ரெஸ் இல்லை, எனக்கு ஏதாவது ட்ரெஸ் கொடுங்கன்னா என்ன செய்யணும்? கொடுக்கணும். கர்த்தருடைய ஆலோசனையின்படி கர்த்தர் என்ன சொல்றாரோ கேட்டுட்டு. அடுத்து, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காதே, அது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஒரு முறை கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தாத்தா, ஒரு ஊழியக்காரர், வயசானவர், அவர் பேர் எனக்கு தெரியப்படலை. காலில் அவர் செருப்பு கூட அவர்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போயும் அவர் எனக்கு தெரியல, யாருன்னு முகமே மறந்து போச்சு. அப்போ அவங்க சிஐசி சர்ச்சில் அவர் மெசேஜ் கொடுத்துட்டு அங்கே என்ன வழக்கம்னா மற்ற ஊழியக்காரங்க அங்கே உள்ள பிலிவர்ஸ் அவங்க வீட்டுக்கு என்ன செய்வாங்க, அந்த பையனை கூட்டு வருவாங்க. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது எங்கள் வீட்டுக்கு வரும்போது நானும் இந்த மாதிரி பாட்டு நாங்கள் சத்தமாக போட்டுக்கிட்டு இருந்தோமா, அவருக்கு ஒரே சந்தோஷம். இந்த வீட்லேயும் வரும்போது ஏசப்பா பாட்டு கேட்கலையே, உங்கள் வீட்டில் வரும்போது ஏசப்பா பாட்டு கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எங்கள் வீட்டில் உட்காந்தார். எங்கள் அம்மா சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு இந்த வசனத்தை அவர் சொல்லி, அவர் கண்பார்வை கூட சரியாக தெரியுதா என்னன்னு தெரியல, தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து என்னை பார்த்து சொல்கிறார், எங்கள் அப்பா பார்த்து சொல்கிறார், இவர் டாக்டர் இஸ் அ டாக்டர் அப்படின்னு. எங்கள் அப்பா சொல்கிறாங்க, என் மக டாக்டர் இல்லை, டாக்டர் நான் சொல்லலை, இவர் டாக்டர் இஸ் அ டாக்டர்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மகள், அருமையான மகள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல. இந்த பாப்பாவுடைய கண்கள் வந்து பிரைட்டாக இருக்குது அப்படின்னு.
இந்த வசனத்தை எடுத்து வாசிமா, இந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்னென்னமோ வசனம்லாம் சொல்ற. இந்த வசனம் உன்னை விடியற் கால வெளுப்பை போல எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு ஒரு தேவ மனுஷன் ஆசீர்வதிக்கிறார். என் தம்பியை பற்றி இவனை பற்றி ஒரு கவலை இல்லை, அவன் வாட்டுக்கு வளர்ந்துருவான் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷமா என் குடும்பத்திலேருந்து சந்தோஷமா சாப்பிட்டு சந்தோஷமா போனார். ஒரு தேவ ஊழியக்காரன். இன்னைக்கு வரை எனக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியல. அவர் என் தம்பி செருப்பு வாங்கி கொடுத்தா நினைக்க எங்கள் அம்மா வாங்கி தர சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த வசனம் மிகவும் அருமையான வசனம். ஆண்டவர் விரும்புகிறார் ஒவ்வொருவருடைய கூடாரமும் நீதிமான்களுடைய கூடாரமாக இருக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்படும் என்று விரும்புகிறார். அதுதான் என்னுடைய வாஞ்சை, தேவனுடைய வாஞ்சை. சினிமா பாட்டு கேட்க கூட, சீரியல் கேட்க கூட, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்படணும். சரி, அம்மா தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம உட்கார்ந்து செல்போன்ல நோண்டிட்டு இருக்க கூட. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஏனோக் walked with God, தேவனோடு நடந்தான். இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு தேவனோடு ஏனோக்கு நடந்தான். ரெண்டு பேரும் சாமி நடந்ததுன்னா எப்படின்னா, சாமியும் ஏனோக்கும் ஒண்ணு போல நடப்பாங்களாம். ஒரு ஸ்டெப், ரெண்டு பேரும் ஒண்ணு போல ஸ்டெப் எடுத்து வைப்பாங்களாம். ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட வாழ்க்கை. சாமியும் அவர் கைகோர்த்து நடக்கிற வாழ்க்கை. ஆதாம் ஏவாளோடு நடந்த வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கை. நீ ஆதி அன்பிற்கு திரும்பி வா. பசி உணர்ந்தெடுத்து உன் ஆத்துமாவை சாய்ப்பாயா? நுகத்தடிகளை உடைப்பாயா? அக்கிரமத்தின் கட்டுகளில் இருக்கிறவர்கள் அவிழ்ப்பாயா? நம்முடைய கூடாரம் நீதிமான்களுடைய கூடாரமாய் மாற்றப்படும். இதான் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய கூடாரம் ஒரு பாபிலோனிய கூடாரமாய் இருக்கக்கூடாதுப்பா. அருவருப்புகள் நிறைந்த அசுத்த கூடாரமாய் இருக்கக்கூடாதுப்பா. இது நீதிமான்களுடைய கூடாரம். நீதிமானுடைய கூடாரம் அல்ல, நீதிமான்கள் ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருவரும் தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்படணும். தேவனோட சஞ்சரிக்கணும். எப்ப எடுத்துக்கொள்ளப்படுவாய்? தேவனுடைய எக்கால சத்தம் உன் காதுகளில் கேட்கும் பொழுது நீ தேவனோட சஞ்சரித்துக் கொண்டு இருப்பாயா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவன் காணப்படாமல் போனான். நீ தேவனோடு நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று எக்கால சத்தம் துணிக்கும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், மெய்யாகவே இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆயத்தமா? உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க நீ ஆயத்தமா? ஆவியானவர் கேட்கிறார், நீ ஆயத்தப்படு. ஆயத்தப்படுத்து நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. ஃபர்ஸ்ட் நான் ஆயத்தப்படணும், அடுத்து என் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும், மற்றவங்களுக்கு காவலாளனாய் இருக்கணும். ஹல்லேலூயா! ஆவியானவர் விரும்புகிறார். இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இதுதான் எனக்கு உகந்த உபவாசம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுது என்ன நடக்குமா? விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்புமா. காலையில் எப்படி சூரியனுடைய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா பிரைட்டா வந்துகிட்டே இருக்கிற மாதிரி நீதிமான்களுடைய பாதை எப்படி மாறும்? நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். வர 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 நம்ம பிரகாசம் என்ன செய்யணும்? கூடிக்கிட்டே போகணும். இன்னைக்கு விட நேற்று மகிமை எப்படி இருக்கும்? நேற்று மகிமையை விட எஸ்டர்டே க்ளோரி இஸ் எப்படி இருக்கணும்? இல்ல டுடே க்ளோரி இஸ் கிரேட்டர் than yesterday glory. நேற்று க்ளோரி விட இன்னைக்குள்ள க்ளோரி எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். நாம மகிமையின் மேல் மகிமை. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மகிமையின் மேல் மகிமை ஆவியானவர் விரும்புகிறார். அப்பொழுது உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். எல்லாருக்கும் ஆசை, என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்காதா? சீக்கிரத்தில் ஆண்டவர் சொல்றார், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் நீதி உனக்கு முன்னாடி செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். நான் நடந்து போவேன், கர்த்தருடைய நீதி எனக்கு முன்னாலே செல்லும்.
கர்த்தருடைய காட்ஸ் க்ளோரி என்ன செய்யும்? என்னை பின்னாடி இருந்து பாதுகாக்கும். என்னை பின்னாடி இருந்து தாக்குறவங்க எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனால் கர்த்தருடைய மகிமை உங்களை என்ன செய்யுமா? பின்னாலே காக்கும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதாங்க உன்னதமான வாழ்க்கை. என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால போதிக்கப்பட்டு இருக்கணும். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். வாலிப தம்பி தங்கச்சி, நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. முகத்தில் ஒரு பரு கூட வந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாலிப பிள்ளைங்க. இதெல்லாம் மாயை. நான் சொல்றேன், நீ தேவ சமூகத்தில் நில்லு, உன் முகம் பிரைட்டா மாறிடும். நீ ஃபேர் லவ்லி வேண்டாம், கீழே லவ்லி வேண்டாம், உன் முகம் சம பிரைட்டா மாறிடும். நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். என் பிரியமே, ஆண்டவர் கூப்பிடுவார், என் ரூபவதியே, என் உத்தமியே, கதவை திற. என்ன ஹேர் ஸ்டைல் போட்டாலும் சரி, ஆண்டவருக்கு பிடித்தமான ஹேர் ஸ்டைல் எல்லாவற்றையும் ஒழுங்கு, முடியிலிருந்து ஒழுங்கு. ஆவியானவர் உள்ளே வந்தார், சகல சத்துருவின் குழுவினை நடத்துவார். எல்லா மாயை, வாலிபமும் இளமையும் மாயையே. எவ்வளவு நாள் உன் கண்ணின் காட்சிகளை நடப்பாய்? உன் நெஞ்சின் வழிகளிலே நட. ஆனாலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் தேவ சமூகத்தில் நின்னுமா. நீ தலையை சீவாட்டாலும் பரவாயில்ல, உன்னை பார்க்கிறவங்க தேவ சாயலை பார்ப்பாங்க. உன் முகத்துல தேவனை பார்ப்பாங்க. தேவனுடைய பிரசன்னம் உன் முகத்தில் நிரம்பி வழியும். மோசையை பார்க்கும்போது பார்க்க முடியல, ஆரோனால பார்க்க முடியல, தேவ ஜனங்களால பார்க்க முடியல. ஆனா மோசையே தெரியல என் முகம் அவ்வளவு பிரைட்டா இருக்கான்னு. அவனுக்கே தெரியாது அவன் முகம் அழகா இருக்குன்னு. அவங்க சொல்றாங்க முக்காடு போட்டுக்கணும். இவங்கள பக்கத்துல வர்றத பார்க்க முடியல. முக்காடு போட்டுக்கிட்டான் மோசே. அழிந்து போகிற மகிமை. ஆனா இப்போ உள்ள மகிமை நித்திய மகிமை. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உன்னலேசான உபத்திரவ. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவ. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ ஆண்டவர் சொல்றாரு, நான் இங்கதாம்மா இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லுவாராம். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச் சொல்லையும் ஆண்டவர் 3 காரியங்களை நம்மளை விட்டு அகற்ற சொல்றார். நுகத்தடினா மற்றவங்களை அடிமைத்தனத்திற்கு உட்படுத்துறது. இப்போ ஹஸ்பண்ட் இருக்காங்க, நான் உட்காந்துருக்கேன், தண்ணி மோந்து கொடுக்க சொல்ல தப்பு இல்லை, அதிகாரம் பண்ணிட்டு சொல்லக்கூடாது. ப்ளீஸ் கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லணும். ரெக்வசிஷன். நுகத்தடி அடிமை கிடையாது. அவங்க தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலாம், நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதிகாரம்
புருஷன் தான் மனைவி அதிகாரம் பண்ணணும். நான் வந்து அவங்களை அதிகாரம் பண்ணுவதற்கு எனக்கு எந்த இதுவும் ஆண்டர் கொடுக்கல. ஆனாலும் அன்பு நிமித்தம் அவங்க என்ன செய்யலாம், அவங்க எனக்கு செய்யலாம், ஹெல்ப் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதை வந்து பிள்ளைங்களைனா ஒரு அதாவது மற்றவங்களை ஒரு பிள்ளைங்களைனா வேலைக்காரி மாதிரி டீல் பண்றது. சகோதரன் வந்தா வேலைக்காரங்க மாதிரி நடத்தாத, நுகத்தடியை வைக்காத. அதை என்ன சொல்றாரு ஆண்டவர் வந்து, அந்த வசனத்தை வாசிங்க. அந்த 3 விதம் நீங்க அகற்றணும்னு சொன்னார்ல, நுகத்தடியையும் விரல் நீட்டுதல். யாரை எதுக்கு எடுத்தாலும் நீங்க தான் காரணம். விரல் நீட்டு சொல்றது நீ தான், இந்த காரியத்துக்காரன் நீ தான். நான் இப்பெல்லாம் என்ன சொல்றது, ஆமா நானே தான் காரணம்னு சொல்லி இப்ப நாம என்ன செஞ்சிடறது, விட்டுருங்கப்பா நான் தான் காரணம், பொறுப்படுத்திக்கிறேன் அப்படின்னு. ஸோ இதனால என்ன குறைஞ்சாவ போறோம், ஒண்ணுமே இல்லை. மற்றவங்களை நீ தான், அதனால ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம என்ன செய்யலாம், சமாளிக்கலாம், நீக்கலாம். சோ விரல் நீட்டி மற்றவங்களை குற்றப்படுத்தாது. அடுத்து என்ன சொல்றாரு, நிவச்சொல், கெட்ட வார்த்தை பேசாது. எதுக்கு உன் நடக்கலைன்னா என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சொல்லாத. உன் காலங்கள் உன்னதமானவருடைய வலது கரத்தில் இருக்கிறது. எலியா தீர்க்கதரிசி என்ன செஞ்சாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. சூரிய செடியின் அடியில் ஒன்று படுத்துட்டார். போதும் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கொள், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் கிடையாது, இட் இஸ் ஃபினிஷ்ட், என் வாழ்க்கை முடிஞ்சது. ஆண்டவர் என்ன செஞ்சார், ஏம்மா தேவதூதனை வச்சு தட்டி எழுப்பி சுட சுட அப்பம் தண்ணி, செம்புல தண்ணி. எவ்வளோ சூப்பரான ஆண்டவர். என்னென்ன போஜனம் பண்ணுப்பா. எலியா தேவதூதன் தட்டி எழுப்புறார், சாப்பாடு கொடுக்குறார், தைரியப்படுத்துறார். திருப்பியும் நல்லா தூங்கியாச்சு நம்மால், திருப்பியும் தூங்குறார். தூங்கினவன திருப்பி 2வது தட்டி எழுப்பி, எலியாவே எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ மற்றவங்களை அபிஷேகம் பண்ணணும், நீ ஒரு சாதாரண ஆள் அல்ல, உன்னை நான் ரதத்துல எடுக்க போறேன், எல்லாரும் போல உங்க முடிவு இல்லை, உயிரோட என்னிடத்துல வரப்போற அக்கினிமயமான ரதத்தில் அக்கினிமயமான குதிரையில வைத்து உன்னை நான் ஏற்றிக்கொண்டு போகிறேன். உன் முடிவு மகிமையான முடிவு. நீ என்னடானா என்னை எடுத்துக்கொள்ளும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. அப்பா ஆண்டவர் சொல்றார், 3 காரியம் இருக்கு. உன் ஸ்தானத்தில் எலிசாவை என்ன செய்யணும், நீ தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணும். யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். ஆசகேலை சீரியாவின் மேல் அபிஷேகம் பண்ணணும். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். Your journey is too great for thee. நீ என்னடா போதுமானவரேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறீங்களோ, நான் நல்லவன் கிடையாது, என் பிதாக்களை பார்த்து நல்லவன் கிடையாதுன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறான், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உன் மூலமாய் உருவாக்கப்படுகிறவர்கள் அநேகம். நம் மூலமா அநேகர் உருவாக்கப்பட வேண்டாமா? அநேகரை கர்த்தருக்காக எழுப்ப வேண்டாமா? சின்ன சின்ன உபத்திரவங்களை பார்த்து மனமடிந்து சூரிய செடியின் அடியில் படுத்துக் கொண்டிருக்கிற எலியாவே, கர்த்தர் இந்த காலை வேளையிலே 2ஆம் தரம் தேவ வார்த்தையை கொண்டு உன்னை தட்டி எழுப்புகிறார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கெட்ட வார்த்தை சொல்லாதே, என் வாழ்க்கை முடிந்தது அஸ்தமனமாகிவிட்டது என்று சொல்லாதே. முடிந்தது என்று சொன்ன இடத்துலதான் கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை வைத்திருக்கிறார். ராமனுக்கு பிரயாசப்பட்டு வாங்கிறே, ஒண்ணு கூட அகப்படலான்ற, எல்லாம் ஃபெயிலியர். ஏய் பேதுருவே, படவுக்கு வலதுபுறமா வலையை போடு. அவன் சொன்னபடியே வலையை போட்டான். வலை கிழியத்தக்கதாக மீன்கள் நிரம்ப பெற்றான். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நிரம்ப வல்லவராய் இருக்கிறார். ஒரு பொழுது கெட்ட வார்த்தை பேசாது. எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நீ கூப்பிடுவாய், கர்த்தர் இருக்கிறேன் என்று மறு உத்தரவு கொடுப்பார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன் சுகவாழ்வு விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழுவும். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் புத்திரருடைய எல்லா கோள்களையும் 12 கோத்திரம், ஒவ்வொரு கோத்திரத்துடைய கோள்களையும் என் சந்நிதியில வந்து வைக்க சொல்லு. ஆரோனுடைய கோள்களையும் வந்து வச்சாங்க. லேவி கோத்திரத்தினுடைய ஹெட் யாரு, ஆரோன் வைக்கிறான். ஒரே நாள் நைட்டுல கர்த்தருடைய சந்நிதி ஸ்தானத்துல வைக்கும் பொழுது அடுத்த நாள் வந்து பாக்குறாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும்.
இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை ஒழிய பண்ணுவேன். 12 கோத்திரத்தாருடைய கோல்கள் ஆண்டவருடைய சந்நிதியில வந்து வச்சாங்க. அடுத்த நாள் பார்க்குறாங்க, ஆரோனுடைய கோல் துளிர்த்து பூ பூத்து மாதுமை பழங்களை கொடுத்தது. என் வாழ்வு துளிர் விடாதான்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? நீதிமான்களோ துளிரை போல தளிர்ப்பார்கள். நீதிமொழிகள் 11:28. நீதிமான்களோ, வாசியுங்கள், நீதிமொழிகள் 11:28. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல நீ தலைப்பாய். நீ துளிரை போல தலைப்பாய். உன் சுகமாக சீக்கிரத்தில் துளிர்க்கும். இதுவரை உன் பிள்ளைகளுடைய கோலோ உன்னுடைய கோலோ துளிர்விடாம இருக்கா? அப்பாவுடைய சமூகத்துல வந்து வைப்போம் நம்ம பிள்ளைகளுடைய கோள்களையும். என் பிள்ளை கோல் துளிர் விடலையே, என் கோல் துளிர் விடலையே, என் கணவனுடைய கோல் துளிர் விடலையே. ஒரே நாள் நைட்டு தான் அப்பாவுக்கு அவனுடைய கோல் துளிர்த்து பூ பூத்து மாதுமை பழங்களை கொடுத்தது போல நம்மையும் நம் பிள்ளைகளையும் அநேகருக்கு ஆசீர்வாத நீரூட்டால் மாற்றுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த 3 காரியங்களை நம்ம நீக்கணும்னா என்ன நடக்குமா? அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். 11வது வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நித்தமும் உன்னை நடத்துவேன். I will guide you daily. மகா வறட்சியான காலம் இந்த உலகத்தில் வரும்பதையா, அந்த நாட்கள்ல உன்னை நான் திருப்தி ஆக்குவேன். உன் எலும்புகள் எல்லாம் அப்படியே பலவீனமா இருக்கா, ஃபேட் ஆக்குவேன். your bones shall be fat, your bones shall be an herb. பசும்பிள்ளை போல செழிக்கும். எத்தனை பேர் எலும்பு தேஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. நீதிமானுடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவங்களுடைய மரிச்சுக்காரன் பார்க்கறதுக்கு வராங்க. மற்ற 2 பேருடைய திருடங்களுடைய கால்களை என்ன செஞ்சாங்க? முறிச்சாங்க. அப்பா விட்ட வரும்போது கால் எலும்பு முறிக்கல, ஆண்டவர் முறிக்க விடல. நம்ம அப்பா ஊனமுள்ள ஆண்டவர் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் அனுமதிக்கல. அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. நீதிமானுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற கர்த்தர், உன் எலும்புகளை பசும் புல்லை போல செழிக்க செய்கிற கர்த்தர், உன் பிள்ளைகளுக்கு தேவையான எலும்புகளுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய், வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு சொந்தமாக்கி தர. தொடர்ந்து வாசித்தோம்னா கர்த்தருடைய பரிசுத்த நாள் இது. ஆண்டு இந்த நாளை எப்படி நினைக்கணுமா? இந்த நாள்ல சொந்த பேச்ச பேசாத. சிலமா எல்லாருமே நம்ம நினைப்போம், இன்னைக்கு தான் கல்யாண பேச்சுனா இன்னைக்கு தான் வந்து பேசணும்னு நினைப்பாங்க. நான் இதை வாசித்த போது நினைச்சேன், இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் இல்லையா? நம்ம மேக்சிமம் நம்ம என்ன செய்யறோம்? ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாருமே அதை நம்ம நினைப்போம், பேசுவோம். ஆனா ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், என் பரிசுத்த ஓய்வு நாளிலே. அதுக்காக நம்ம சொந்த பேச்சுனா ஒரு இது சின்ன இது கூட இல்லைன்னு இல்லை, மெயினாக அதுக்குன்னே இது ஒதுக்குவாங்க. ஸோ அதை ஆண்டு விரும்பலை நான் நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு தான் நான் யோசித்தேன், உன் சொந்த பேச்சை பேசாதே. இந்த நாளை நீ எப்படி எண்ணணும்? இது பரிசுத்த நாள், இது கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாள், இது கர்த்தருடைய மகிமையுள்ள நாள் அப்படின்னு சொல்லி இந்த நீ மகிமையா எண்ணுவியா? எண்ணினேனா நீ கர்த்தரின் மனமகிழ்ச்சியா இருப்பாய். நான் உனக்கு என்ன செய்வேன் தெரியுமா? பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவேன். அப்படி என்ன அர்த்தம்? நீ ஃப்ளைட்ல பறப்ப. ஹல்லேலூயா. ஆனா நம்ம செய்ய மாட்டோம்ல, செஞ்சா நீ ஆர்டர் செய்வார். அப்புறம் என்ன அர்த்தம்? வித்தியாசப்படுத்தணும். இது கர்த்தருடைய நாள், இது கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாள், இது கர்த்தருடைய மகிமையுள்ள நாள். இதை நான் மகிமையா என்றேன். இது எங்க அப்பாவுடைய நாள். ஆகா, சந்தோஷமா இருக்கு. தாவீது ராஜா சொல்றாருல, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. ஆண்டவருடைய ஆலயத்துக்கு மகிழ்ச்சியோட வந்திருக்கிறோமா? மகிழ்ச்சியா வந்திருக்கிறோமா? தாவீது ராஜா ஏங்குறார். நான் முன்னாடி போவனே, கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே.
இப்ப குகையில என்னை எல்லாரும் விரட்டிட்டாங்களே ஆண்டவரே, உடைய சுதந்திரத்துக்கு புறமே என்னை தள்ளி விட்டுட்டாங்களே ஆண்டவரே, நான் பொல்லாத மனுஷனுக்கு பயந்து நான் குகைகளை கெவிகளை வளர்ந்து கொண்டு இருக்கிறேனே, எப்பொழுதையா நான் தேவனுடைய சந்நிதியில வந்து நிற்பேன்? இவைகளெல்லாம் நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என்ன ஒரு ஏக்கம் ஒரு தாவீது ராஜாவுக்கு. இந்த ஏக்கம் நம் பிள்ளைங்களுக்கு வரணும், நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளா கர்த்தர் நம் பிள்ளைகளை இழுக்கிற வரண்டே. நான் என் பிள்ளையை ரட்சிக்க முடியல, உண்மையே சொல்றேன், ரட்சிக்க முடியல. நான் எவ்வளவுதான் நான் போராட முடியும்? கைதட்டி பாட்டு பாடு, நான் தான் சொல்ல வேண்டியதான், நான் தான் கைதட்டும். ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, ஓசையுள்ள கைத்தாளமோடு அவரை துதி, பேர் ஓசையுள்ள கைத்தாளமோடு அவரை துதி. சுவாசம் இருந்தா கர்த்தரை துதி, செத்து போயிட்டா கர்த்தரை துதிக்க. சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதியார். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. யார் துதிக்க மாட்டாங்க? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றைக்கும் கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. நம் பிள்ளைங்களாம் துதிக்கணும். துதியின் சேனை எழுமணும், துதியின் சேனை எழுமணும். துதிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வரும். பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடும். பிரசன்னத்தினாலே தாவீது ராஜா சொல்றார், பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, அது மெல்டட் ஆயிடும். The hills melted. எது மாதிரி மாறிடுமா? Like wax by the glorious presence of God. ஆண்டோட மகிமையில பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது பெரிய பர்வதம் போன்ற பிரச்சனை என்ன செஞ்சிருமா? மெழுகு போல உருகிற. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். இப்போ அப்பாட்ட கேட்கணும், என் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை எனக்கு கொடுப்பீங்களா ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? என் பிள்ளைங்களாம் கேட்குறாங்க, ஏமா எங்களை வந்து ஹோட்டல் கூட்டு போய் சாப்பிட வாங்கி கொடுங்க ஆசைப்படுறாங்க. ஆண்டவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் முடியாது? உன் தகப்பனாகிய ஆண்டவர் சொல்றார், உன் தகப்பனாகிய பிள்ளைங்களோடு போய் ஒரு நாள் மாசத்துக்கு கூட சாப்பிடுறது அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனா எல்லாருக்கும் வசதி வேணும் இல்லையா? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் சொல்கிறார், தகப்பனாகிய யாக்கோபு சாதாரணாளா? அப்பா என்ன ஆசீர்வாதம் பிள்ளைகிட்ட சொல்றாரு, யோசேப்பிட்ட சொல்றாரு, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்தது. அவைகள் வந்து நித்திய பர்வதம் மட்டும் முடிவு மட்டும் எட்டுகின்ற கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிற சீயோன் மலை மட்டும் வந்து எட்டுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், உன் அப்பாவுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாம் ஈசாக்கோட மிஞ்சிருச்சு, அவ்வளவு ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்றார், உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். சொல்றது யாரு? கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. 3 காரியத்தை நம்மளை விட்டு அகற்றணும். நுகத்தடி, மற்றவங்க அடிமைத்தனத்தை உட்படுத்தாது, விரல் நீட்டாது, நிவச்சொலை அகற்று, பசியிடத்தில் உன் ஆத்மாவை சாய், சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கு, விடியற்கால வெளிமை போல உன் வெளிச்சம் எழும்பும், சீக்கிரத்திலே உன் சுகவாழ்வு துளிர்க்கும். அடுத்தபடியாக லூக்கா 18:8 சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 18:8, சீக்கிரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் இது உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஆண்டவர் வந்து சொல்கிறார், ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருக்கிறான், அங்கே ஒரு விதவையும் இருக்கிறார். இந்த விதவைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அவன் வந்து தொந்தரவு பண்ற. அந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவன்? மனுஷரையும் மதிக்க மாட்டான், தேவனையும் மதிக்காத ஆளு, பொல்லாதவன். ஆனா அவனை வந்து இவன் தொந்தரவு பண்றான், எனக்கும் என் எதிராளிக்குள்ள காரியத்துல நியாயம் செய்யுங்கன்னு சொல்லி அலட்டி கொண்டே இருக்கிறார். டெய்லி வந்து தொந்தரவு பண்றான். தொந்தரவு தாங்க முடியல, சீக்கிரத்துல நியாயம் செஞ்சு தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பொல்லாத நியாயாதிபதியே சீக்கிரத்துல நியாயம் செய்யணும்னு நினைக்கிறானே, அப்ப நான் நினைக்க மாட்டேனா? தம்மை நோக்கி அழகா சொல்வாரு, இரவும் பகலும் தம்மா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய தம்முடையவர்களின் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கொஸ்டின் பண்றார். சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் ஆண்டவர். இதைத்தான் உங்களுக்கும் ஆண்டவர் சொல்றார்.
நியாயம் கிடைக்கலையே நினைச்சு வந்திருக்கிறீங்களா? சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் உனக்கு கர்த்தர் நியாயம் செய்வார். நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. ஆனா ஒண்ணே ஒண்ணு அடுத்த ஆண்டவர் சொல்கிறார், நீ மற்றவங்களோட கம்பேர் பண்ணி ஜெபம் பண்ணாத. மற்றவங்களோட கம்பேர் பண்ணி இந்த அண்ணன் மாதிரி இல்லை, இந்த அக்கா மாதிரி இல்லை, நான் நல்லா பார்த்தீங்களா தசம பாகம் செலுத்துறேன், நான் பாஸ் பண்றேன், நான் இத்தனை இப்படிலாம் செய்யறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அதற்காக நான் அவங்கள மாதிரி இல்லாததினால் இப்படியெல்லாம் செய்து வருகிறதினால் தேவனை சோதரிக்கிறது தவறான ஜெபம். ஆண்டவர் சொல்கிறார், உன் நீதியை காட்டி ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் நல்லவா, நான் தேவ சமூகத்தில் 2 மணி நேரம் நிற்கிறேன், எப்படி நான் நிற்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் 15 நிமிஷம் நீ ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் ஜெபம் பண்ண வைத்தார். அவருடைய கிருபையினால நான் ஜெபம் பண்ணிட்டு வாரேன். எல்லாம் கிருபை. 1 மணி நேரம் ஜெபம் பண்ண ஆண்டவர் வைக்கிறாரா? கிருபை. நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லக்கூடாது, போய் அன்னைக்கோட அது முடிஞ்சிடும். அப்படி சொல்லக்கூடாது. நம்ம நீதியை காட்டி ஆண்டவரிடத்துல எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்னாலும் சரி, இந்த வேர்ல்டு பிளெஸிங்னாலும் சரி பெறவே என்ன செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட எதை வச்சு நம்ம கிளைம் பண்ண முடியும் அப்படின்னா அவருடைய நீதியை வச்சுதான். யாக்கோபு போய் நிற்கிறான் ஈசா கிட்ட, அவன் யாக்கோபு ட்ரெஸ்ஸை உடுத்திட்டா போய் நிற்கிறான். மூத்த சகோதரனாகிய ஏசாவின் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அப்பாவுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறான். அது மாதிரி நானும் நீங்களும் மூத்த சகோதரனாகிய ஏசப்பாவின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு பிதாவினுடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது, ஆகா ஆண்டவர் வந்து என்ன பார்க்க மாட்டாரு, என் பிள்ளை வந்து நிற்கிறான். என்ன வஸ்திரத்தின் ஃபர்ஸ்ட் ஆண்டர் எதை மோந்து பார்த்தாராம்? ஈசாக்கு எதை மோந்து பார்த்தாராம்? அவனுடைய குமாரனுடைய வஸ்திரங்களின் வாசனை மோந்து பார்த்து, என் குமாரனுடைய வஸ்திரத்தின் வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருவாராகன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறான். சோ யாக்கோபு எப்படி மூத்த சகோதரனாகிய ஏசாவின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு பிதாவாகிய தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை வாங்கினது போல நீங்களும் நானும் இயேசுவாகிய நீதியை தரித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது பிதாவாகிய தேவன் என்னையும் உன்னையும் பார்க்கும் பொழுது அவருடைய வஸ்திரத்தை என் மேல மோந்து பார்ப்பார். அவருடைய நீதியை பார்த்து என்னையும் உங்களை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எனக்கு உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் என் மேல இருக்கு. ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றால் அவன் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவாகிய வஸ்திரத்தை தரித்திருக்கும் பொழுது தேவ சமூகத்தில் வந்து இப்படி நான் நிற்கும் பொழுது பிதாவாகிய தேவன் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஏன்னா நான் உடுத்தி இருக்கிறது என் வஸ்திரம் இல்ல, உள்ள இருக்கிறது நான் மோசமான ஆளு, ஆனா வெளியே இருக்கிறது எங்க அப்பாவுடைய வஸ்திரம். ஹல்லேலூயா. உன் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தீர், கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர், கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றீர், வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. அப்பா கரைபடாத மகளாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாம் நிறுத்தப்பட்டு இருக்கிறோம். ஆமென். சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். மூன்றாவதாக ரோமர் 16:20. ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் வாசிங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானம் இல்லாம அடுத்து தொடர்ந்து வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை ஹல்லேலூயா உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். அதுக்கு முந்தின வசனம் 19. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது, ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள்
நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்மைக்கு ஞானியாய் மாறு, தீமையான காரியங்களுக்கு முட்டாளாய் மாறு. இப்படி நான் விரும்புறேன். ரோமாபுரிய சபையை பார்த்து சொல்கிறார், உன் கீழ்ப்படுதல் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்குது. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமென் சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுலையா மூலமாய் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டோடைய வார்த்தை கூறுகிறது, சிங்கத்தின் மேலும் நீ விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வாழ சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். அன்று இது மேலாம் நடக்க வைக்கிறீங்களே, இவ்வளோ ஒரு இப்பெல்லாம் நினைச்சு பார்க்கவே நம்ம நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. சூழ்நிலை எதுவானாலும் சரி, சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளா மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளா மூடுவார். ஆண்டவர் சொல்கிறார், நீ சிங்கத்தின் மேலே நடக்கத்தக்கதான அபிஷேகம் உன் மேல இறங்கி வரும். விரியன் பாம்பும் காலை பார்க்காத, விரியன் பாம்பின் மேல நீ நடப்பாய். எல்லாம் உன் காலுக்கு கீழே தான். உன் சத்துருவை உனக்கு பாதபடியாக்குவே. நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே நீ ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. உன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு கர்த்தர் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நம்ம இவங்களையே நம்ம கொடுக்கப்பட்ட குடும்பத்தையும் நம்மளால நடக்க கஷ்டப்படுறோமே. மோசே எப்படி கஷ்டப்பட்டிருப்பார் இல்லையா? அதான் கேட்டார், இவங்களையெல்லாம் நான் பெற்றது நானா? என்ன ஆண்டவரே, எல்லாத்தையும் சுமந்துக்கோன்னு சொல்லி ஒரு தாய் தன் குழந்தைய மார்பில் அழைத்து கொண்டு போன்னு சொல்றதுக்கு நானா ஆண்டவரே உங்களை கற்பம் தரித்தேன்? அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, சரி மோசே, உன் கூட 70 மூப்பர்களை கொண்டு வா, என் சாட்சி சன்னிதான சுற்றி ஆசீர்வாத கூடாரத்தில் கூட்டிட்டு வா, உண்மையில இருக்கிற ஆவிய அவங்க மேல வைக்கிறேன், அவங்களும் உன்னோடு கூட என்ன செய்யட்டும், பாரத்தை சுமக்கட்டும் சொல்லி ஆண்டவர் வைத்தார். ஸோ அப்போதான் நாங்கள் நினச்சி அடிக்கடி வந்து நம்மளால கொஞ்சம் பொறுப்பு, ஒரு 5 பேர் நம்மளால முடியல. உங்களுக்கு எத்தனை பேர் எனக்கு தெரியாது, 4 பேரோ 6 பேரோ தெரியாது. ஆனால் நம்மளால என்ன செய்ய முடியல, ஒரு சின்ன ஒரு மந்தை, இது ஒரு மந்தை தான் நான் சொல்லுவேன். இதை விசாரிக்க நம்மளால முடியல, நடத்த முடியல. அவர் எத்தனை லட்சக்கணக்கான அவங்கள என்ன செஞ்சார், நடத்தி கொண்டு போனார். ஸோ நீடிய பொறுமை வேணும். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான ஒரு வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் நீ பலப்படுத்தப்படணும். நீ பலப்படுத்தப்படணும். மகிமையான ஒரு வல்லமை உன்னை பலப்படுத்தும், உன்னை பலப்படுத்தும். நீ கிறிஸ்து இயேசுவின் கிருபையிலே பலப்படு, கர்த்தரிலே பலப்படு, அவர் சத்தியத்தின் வல்லமையிலே பலப்படு. கிருபையிலே பலப்படுகிறோமா? கிருபையிலே நிலைத்திருக்கிறோமா? கிருபையை பற்றி கொண்டிருக்கிறோமா? கிருபையை சார்ந்திருக்கிறோமா? தாவீது ராஜாவை போல நான் உங்க கிருபையை என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. நீங்க சப்போஸ் ஆண்டவர் உங்களை 4 மணி நேரம் கூட ஜெபம் பண்ண வைக்கலாம், எனக்கு தெரியாது என்ன. ஆனா நீங்க பெருமை பாராட்டக்கூடாது. நீங்க செய்ய வச்சது நீங்க தான். 5 நிமிஷம் நீ முழங்கால நீ ஜெபம் பண்ண வைக்கிறது கர்த்தர். கர்த்தர் உன்னுடைய முழங்கால் அபிஷேகிக்கப்பட்ட முழங்கால்களாய் மாறணும். உன் கரங்கள் அபிஷேகிக்கப்பட்ட கரங்களாய் மாறணும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம லாஸ்டா பார்த்தது சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானே உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். முதல் என்ன பார்த்தோம்? உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். 2வது, சீக்கிரத்தில் கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். 3வது, சீக்கிரமாய் சாத்தானை உன் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். 4வது, 2 கொரிந்தியர் 4:17
மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஆவியானவர் சொல்கிறார், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். நீ பயந்து கொண்டிருக்கிறியே இந்த உபத்திரவத்தை பார்த்து, அதி சீக்கிரம், அதி சீக்கிரம். லேசான உபத்திரவம் சொல்றார், கடினமா இருக்கு நம்ம சொல்றோம். ஆண்டவரே இந்த உபத்திரவம் கடினமா இருக்கு, ஆண்டவர் சொல்கிறார் லேசான உபத்திரவம் சொல்றார். நம்மளை பார்த்து நீங்களும் நானும் என்ன சொல்றோம், ஆண்டவரே கடினமா இருக்கு, என் பிள்ளைங்களை நடத்த முடியல, ரொம்ப சேட்டை பண்றாங்க. ஆண்டவர் சொல்றார், அதி சீக்கிரம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். தெரியாது என்னென்ன கொடுமைகளோட நீங்க வாரீங்களோ, எனக்கு தெரியாது என்னென்ன பிரச்சனைகளோட. ஆவியானவர் சொல்கிறார், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். சீக்கிரத்தில் அல்ல, அதி சீக்கிரத்தில். அது மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உனக்கு உண்டாக்கும் என்று ஆவியானவர் சொல்கிறார். கடைசியாக லூக்கா 19:5, லூக்கா 19:5, லூக்கா 19:1 முதல் 5 வரை. அவர் எரிகோங்கிற பட்டணத்துக்குள்ள சாமி நுழைகிறாரு. நடந்து போகையில் அவன் டாக்ஸ் கலெக்டர், ஆயக்காரருக்கு தலைவனாய் இருக்கிறான், அவன் ஐஸ்வர்யமானாய் இருக்கிறான். சகேயு அவனுக்குள்ள ஒரு ஆசை, அவனுக்குள்ள ஹைட்டு கம்மியா இருக்கான். அவனுக்கு ஆண்டவர் திரளான ஜனக்கூட்டத்தோடு ஆண்டவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். இவனுக்கு ஆசை, எப்படியாவது இயேசுபாவை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு, பார்க்க முடியாது, நம்ம குள்ளமா இருக்கிறோமே, ஹைட்டு கம்மியா இருக்கிறோமே, என்ன செய்யலான்ட்டு முன்னாடி ஓடுறான். ஒரு காட்டத்தி மரம் இருக்கிறது, அதுல ஏறி நின்று அப்பா பார்க்கறதுக்கு ரெடியா நிக்கிறான். தொடர்ந்து வாசியுங்க. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்துல கரெக்டா வந்து நின்னுட்டாரு. அண்ணாந்து பார்க்கிறார் சாமி. அவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா. ஆண்டவர் சொல்கிறார், இப்பா டுடே, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றார், சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ எந்த ஸ்டேஜ்ல இருக்கையோ, என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கிற, நீ சீக்கிரம் இறங்கி வா, உன் கூட நானும் வாரேன், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இவ்வளவு மகிமையான வார்த்தை. இந்த வார்த்தை அவனுக்குள்ள பயங்கரமா கேள்வி. அவன் நினைச்சு கூட பார்க்கல, பார்க்கணும் தானே நினைச்சோம். ஆண்டவர் பேர் சொல்லி அழைக்கிறார். அதான் நாத்தான் வேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பிலிப்பு உன்னை அழைக்கிறது இருக்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன். இவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு, அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போது என்னை பார்த்தீரா, நீ இஸ்ரவேலின் ராஜா, நீ தீர்க்கதரிசி, இதுக்கா நீ இது எப்படி சொல்ற, இதிலும் நீ பெரிதானவைகளை காண்பாய்ன்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நீ வந்தா என்பது ஆண்டவருக்கு தெரியும். வீட்டிலிருந்து கண்ணீரோட வந்திருக்கிறாயா, அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டவர் உன் வேதனைகளை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உன் வீட்டிலே உன்னோடு தங்கும்படி உன்னோடு கூட வருகிறார். ஆண்டோடைய பிரசனம் 2 பேர் நடந்து போறாங்க, எல்லாரும் முறிந்திருக்கிறாங்க. ஒரு பாவியான மனுஷனிடத்திலே தங்கும்படி போறாரு. ஆண்டவர் அதையெல்லாம் பொறுப்படுத்தல. ஆண்டவர் கூட வரும்போது இவனுக்குள்ள மன மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. மகிமையின் ராஜா நம்மோடு நடந்து வந்தாலே மாற்றம் ஏற்படும். ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல, நீ அநியாயமா வாங்கணும் எதுவுமே சொல்லல. இவனே சொல்கிறான், பாவங்களை அறிக்கை இடுகிறான். ஆண்டவரே, நான் என் ஆஸ்திகள்ல பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துறேன், யார்ட்டையாவது அநியாயமா வாங்கினா 4 பங்கு நான் திரும்ப கொடுத்துறேன் ஆண்டவரே. ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லலைங்க, ஒரே ஒரு வார்த்தை, அன்றைய நீர் என் வீட்டுக்குள்ள வரணும் ஆண்டவரே. இன்னைக்கு நம்ம அதைத்தான் கேட்க போறோம். இன்றைக்கு என் கூட சகையோடு கூட நடந்து வந்தீங்களே, என் கூட வாங்க. இதுவரை நம்ம என்னென்னலாம் உபதேசம் பண்ணி பார்த்துட்டோம், எதுவுமே பிள்ளைகளை ரட்சிக்க முடியல, நம்மளே ரட்சிக்க முடியல. ஆனா ஆண்டோடைய பிரசன்னம் நம்மளை மாத்திரும். ஆமே, ஆண்டோடைய பிரசன்னம் நம்மளை மாத்திரும். அவர் எதாவது சொன்னாரா வாயை திறந்து? ஒண்ணுமே சொல்லல. அப்போ ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. எல்லாரும் பார்த்திருப்பாங்க, அவன் மூலமா அநேக ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டை தட்டி கொடுத்துருப்பான். இந்தாங்கப்பா, கர்த்தர் என் வீட்டை வந்தாரு, அவர் வந்தாரு, இந்தாங்க 4 மடங்கு கொடுக்குறேன். அவங்களுக்கு 1 மடங்கு இழந்திருப்பாங்க, 4 பங்கு ஆசீர்வாதம் அவங்களுக்கு போய் சேருது. ஹல்லேலூயா. இழந்திருக்கிறியா? 4 பங்கு ஆசீர்வாதம் உனக்கு உன் வீட்டை தட்டி கர்த்தர் கொடுக்க போற. 4 மடங்கு கர்த்தர் தர போறார், 4 மடங்கு கர்த்தர் தர போகிறார். மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே வந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. ரெபெக்காள் பார்த்தேன், உன் குடத்தில் தண்ணீரை கொஞ்சம் கூடும் சொன்னதான், சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை கையில இறக்கி
சீக்கிரமாய் இறக்கினான். குடியும் என் ஆண்டவனை ஒட்டகங்களுக்கு மார்பேன். அவரை குடிக்க சொல்லிட்டு சீக்கிரமாய் துறவிலே ஓடுறா, குடத்தை நிரப்புறான், திருப்பி ஒட்டகங்களுக்கெல்லாம் வாக்குறான். சீக்கிரமாய் சீக்கிரமாய் அவரை நான் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாய் சமைத்தான். 3 தேவதூதர்கள் வரும்பொழுது நடுவில் உள்ளவர் கர்த்தர். இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம்ல, நீ அறியாமல் தேவதூதரை உபசரிப்பார். அவன் உபசரித்தது கர்த்தர். அவன் ஓடுனான், 3 முறை விழுந்தான், மாட்டு மந்தைக்கு ஓடுனான், அல்ல இளங்கன்றை பிடித்து கொடுத்தான். தன் மனைவியிட்ட போய் நீ அப்பா சுடுமா சீக்கிரம், சீக்கிரத்தில் சமைத்தான். என்ன காரியம் சீக்கிரமா செய்யணுமோ சீக்கிரமா செய்யணும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்கிறார் வெளிப்படுத்தல் 22:12, வெளிப்படுத்தல் 22:12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்து 14வது வசனம். ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். யார் பிரவேசிக்க முடியாது? 21 கடைசி, 21 கடைசி. தீட்டுள்ளது அருவருப்பையும் பொய்யையும் நடமிக்கிறதுமாகிய ஒன்று அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அடுத்து இதுல 15வது வசனம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறார் 7வது வசனத்திலும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கை கொள்கிறவன் பாக்கியவான். சங்கீதம் 106:13 சொல்லப்பட்டிருக்கு, சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவர் செய்த கிரியைகளை மறக்காதே. நேரம் கடந்து போகிறதுனால முடிக்க விரும்புகிறேன். அவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும், சிவந்த சமுத்திரத்தில் பயங்கரமான கிரியைகளை செய்த கர்த்தரை அவர்கள் மறந்தார்கள். மறக்க கூடாது. ஆண்டவர் சீக்கிரமா நம்ம செய்ய போகிறார். திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். 2வது, சீக்கிரத்தில் கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். 3வது, கர்த்தர் சீக்கிரமாய் சாத்தானை உன் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். 4வது, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் உன் லேசான உபத்திரவம். 5வது, நீ சீக்கிரமாய் இறங்கி வா சகீவே, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழி அறியாமல் நான் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழி அறியாமல் நான் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே, வழி நடத்தும் தேவன் கரம் குறுகவில்லையே. இயேசு என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். இயேசு என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தால் பயப்பட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். இயேசு என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாத
வந்தாலோ, கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலோ, காற்றும் புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும் எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கர்த்தர் முன்னே செல்வதால் கவலை இல்லையே, கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே. இயேசு என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். இயேசு என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். சோதராண்டவரே, நன்றியோடுமே சோதரிக்கிற ராஜா, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் உடைய வார்த்தைகளை தியானிக்க ஆவியானவர்களுக்கு கிருபை கொடுத்தீரே, கோடான கோடி சோதரங்களை செலுத்துகிறோம் சுவாமி. சரீரத்தில் என்னென்ன பலவீனத்தோட, நரம்புகளில் பலவீனம், எலும்புகளில் பலவீனம், ஆண்டவரே உடம்புல பலவீனத்தோடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகள், உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுபவதாக, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுபவதாக. மகளே, உன் பலவீனத்தில் நின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. பலத்த சத்துவத்தின் வல்லமை இறங்கிடும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய எலும்புகளை இனமனதாக்குவீராக. இந்த வாரத்திலே, இந்த மாதத்திலே திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர் முத பாதைகள் நெய்யாய் பொழிகிறதுன்னு, பிள்ளைகள் பாதைகள் நெய்யாய் பொழியட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் பிரசன்னமாக்குவீராக. பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆனுவல் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கலாம், நடந்து முடிந்திருக்கலாம், ரிசல்ட்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். காலேஜ் பிள்ளைங்க செமஸ்டர் எக்ஸாம் நடக்க போது ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்கள், திருமண காரியங்கள், எங்களுடைய நாளைய தேவைகள், எல்லா காரியங்களையும் உடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வந்து நிறுத்திக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன பிரச்சனையோட வந்திருந்தாலும் சரி ஆண்டவரே, உடைய பிரச்சனத்தினாலே பர்வதங்கள் போன்ற பிரச்சனைகள் மெழுகு போல உருகட்டும் ஆண்டவரே. சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்வார், சீக்கிரத்தில் உனக்கு கர்த்தர் நியாயம் செய்வார், சீக்கிரத்தில் கர்த்தர் விசாரிப்பார். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். கர்த்தர் சமாதானத்தின் தேவன் தானே, சீக்கிரமாய் சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி விடுவாராக. ஆவியானவருடைய ஆளுகை உண்டாகட்டும், ஆவியானவருடைய ஆளுகை உண்டாகட்டும். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. எங்கள் ஒவ்வொருடைய குடும்பமும் நீதிமான்களுடைய கூடாரமாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்படட்டும், கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கட்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு இடையிலே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஊழியக்கார குடும்பம் முதல் அடியாளின் குடும்பம், அன்றைய உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பமும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா. நாங்க தோற்று போய் உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களால நடத்த முடியல ஆண்டவரே. கர்த்தரின் கை குறுகி போயிட்டோ, கர்த்தரினுடைய கை குறுகி போயிட்டோ. என் வார்த்தையின்படி நடக்கவோ நடவாதோ என்று இப்பொழுது நீ காண்பாய். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு காற்று புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே, காளைகளை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் வரத்திலிருந்து பிள்ளைகளுக்கு இறங்கி வரட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆவியானவருடைய ஆளுகை உண்டாகட்டும், ஆவியானவருடைய ஆளுகை உண்டாகட்டும். உடைய ரத்தத்தின் வல்லமை, உடைய ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் வல்லமை, உடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை எங்கள் ஒவ்வொருடைய சிரசில இறங்கட்டும். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்க, பலத்தினால் இடை கட்டுங்க. கர்த்தர் வழிகளை சமயப்படுத்துவீராக. எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வரப்போகிற புதிய மாதத்தை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. உடைய சமூகத்தை வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா காரியத்தையும் ஆவியானுடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டார், கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே.
ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன் ஆமேன். சமாதானத்தோடு போக கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன்.